அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தீபாவளி வருகிறது. இது தீபாவளி பரிசு பொருள் பற்றிய முக்கிய அப்டேட். என்ன பரிசு பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமது நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ரமலான் மாதமா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், இந்த சமுதாய உறவுகளில் யாரெல்லாம் அந்த பண்டிகை கொண்டாட முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் தன்னால் முடிந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 31/10/2022 வியாழக்கிழமை தீபாவளியை முன்னிட்டு அனைத்து இந்து சமுதாய தொப்புள்கொடு உறவுகளில் நிறுவனத்தால் முடிந்த 500 நபர்களுக்கு அரிசி, மளிகை பொருள், கணவனை இழந்த பெண்களுக்கு நிதி உதவி ஆகியவற்றை செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உதவியை பெறக்கூடியவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படக்கூடியவங்க, இந்த தீபாவளியவே என்னால் கொண்டாட முடியல சொல்லக்கூடிய மட்டும் ஒரு 500 நபர்களுக்கு அரிசி, மளிகை பொருள், கணவனை பெண்கள் உதவித்தொகை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 1/10/2024 முதல் உங்கள் பெயர்களை கீழே உள்ள இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து ரிஜிஸ்டர் செய்யுங்க. ரிஜிஸ்டர் செய்ய வேண்டிய கடைசி நாள் 20ஆம் தேதி. 24ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக காலை 9:30 மணிக்கு மேலூர் கொட்டக்குடி மனை அலுவலகத்தில் வந்து சுற்று வட்டார மக்களுக்கு அங்கே கொடுப்போம். கரெக்டாக 11 மணிக்கு நம்ம மதுரை தலைமை அலுவலகத்தில் வச்சு மதுரை சுற்றுவட்ட மக்களுக்கு நம்ம கொடுப்போம். குறிப்பாக செய்ய வேண்டிய நீங்கள் இந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் செய்யுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து முடியாதவங்க பயன்பெறுங்க. ஒரு சில வசதி இருந்து இப்போ வாங்குவாங்க, தப்பாக நினைக்காதீங்க. நோக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த உதவி இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த ஆண்டு 500 நபருக்கு, அடுத்த ஆண்டு கூடுதலாக கொடுக்க அனைவரும் துவா பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களது நல்ல நோக்கம் நிறைவேற அனைவரும் எங்களுக்காக நிறுவனத்திற்காக துவா செய்யுங்க. குறிப்பாக வரக்கூடிய இந்த தீபாவளி அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல சந்தோஷம் மிகுந்த தீபாவளி அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.